friends, welcome back to Simple Living Mommy channel. This is Gauri. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எப்படி சிம்பிளான சாக்லேட் கேக் செய்வதுன்ற ரெசிபி வீடியோ தான் உங்கள் எல்லோருடனும் ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 2 முட்டை எடுக்கிறேன். அதுக்கப்புறமா 250 கிராம் இது பட்டர் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் எடுக்க போகிறேன் கேக்குள்ளே போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் இந்த ஹின்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த கொக்கோ பவுடர் எடுக்கிறேன். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறமா இது ஆல் பர்பஸ் ஃப்ளார், அப்புறம் மில்க், அப்புறம் சுகர். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்டா, இந்த என்னோடய ட்ரேயை பேக்கிங் ட்ரேயை கொஞ்சம் பட்டர் போட்டு அதுக்கப்புறம் இந்த கொக்கோ பவுடர் தூவி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சமாக பட்டர் எடுத்து இதெல்லாம் தடவி விட போகிறேன் முதல்ல. ஸோ இந்த சைடெல்லாம் நல்லபடியாக தடவி விட வேணும் பட்டரால். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்டா, கொஞ்சமாக இந்த கொக்கோ பவுடர் எடுத்து இதில் தூவ போகிறேன். இந்த மாதிரி எல்லா இடம் படும்படியாக கொக்கோ பவுடரை ஜஸ்ட்டு தூவி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் எல்லா இடமும் அந்த கொக்கோ பவுடர் படும்படியாக இருக்கணும். ஸோ இப்போ இது ரெடி பண்ணியாச்சு பேக்கிங் ட்ரேயை. ஸோ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் எப்படி கேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இப்போ இது ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்க்க போகிறேன். ஸோ 2 கப் எடுக்கிறேன். கப் சுகரும் எடுக்க போகிறேன். அப்புறமா 1 கப் கொக்கோ பவுடர் எடுக்கிறேன். 1 கப்பையும் விட ஒரு கொஞ்சமாக எடுக்கிறேன். ஓகே, இந்தளவு தூரத்துக்கு நான் கொஞ்சம் 1 கப் ஃபுல்லாகிட்டு இல்லாமல் ஒரு கொஞ்சமாக ஆமாம் ஆல்மோஸ்ட் 1 கப் தான். ஸோ இந்த அளவு நான் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு முன்னால் நான் கிறிஸ்மஸ் கேக், ப்ளம் கேக், அதுக்கப்புறம் குக்கீஸ் எப்படி பண்ணுறேன்ற வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் இப்போ பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன், பட்டர் போட்டிருக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்தது நான் எக் ஆட் பண்ணுறேன். ஸோ எக் முழுசாக எல்லாத்தையும் ஒரேடியாகவே போட்டுடுறேன். கொஞ்சமாக நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். ஓகே, லைட்டாக நான் ஒரு சுத்து பீட்டரால் நான் பீட் பண்ணினேன். ஸோ கொஞ்சம் கலக்கிறதுக்காண்டிக்கு இனி என்ன பண்ண போகிறேன்டா, இந்த ஸ்பெக்சுலர் கொண்டு லைட்டாக கலந்து விட போகிறேன். ஏண்டா பீட்டரால் இனி அடிக்கக்கூடாது ரொம்ப நேரம். ஸோ ஒரு சுத்து சுற்றினாலே போதும். ஸோ இந்த பதமே ஓகே கேக்குக்கு. ஸோ இப்போ இது உள்ள நான் சொக்கோ சிப்ஸை ஆட் பண்ண போகிறேன். நிறைய வேணுமெண்டா நிறையவும் போடலாம். இதை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி டப் பண்ணணும். ஸோ ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது போயிடும்.
இந்த சாக்கோ சிப்ஸை தூவி விட போகிறேன். ஸோ இனி இதை கொண்டு போய் பேக் பண்ண வேண்டியதா. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டுது. ஸோ பொங்கி வந்துட்டுது. கொஞ்ச நேரத்தால் ஆஃப் பண்ண வேண்டியதான். செக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ கொக்கோ பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டர், கொக்கோ பவுடர், மில்க், அப்புறமா கொஞ்சமாக இது வெனிலா எசன்ஸ். ஸோ இதுவெல்லாம் தான் மெயினானது. அப்புறம் கொஞ்சம் சுகர். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பட்டர் இப்போ போட்டிருக்கிறேன், அதை கொஞ்சம் பீட் பண்ண வேணும். அப்புறம் இதில் 3/4 கப் கொக்கோ பவுடர், இதில் நீங்கள் சாக்லேட், டார்க் சாக்லேட் பார் கூட ஆட் பண்ணி ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். ஆனால் நான் இது கொக்கோ பவுடர் தான் எடுக்கிறேன். அப்புறமா வெனிலா எசன்ஸ், அப்புறம் சுகர் 1 கப்பு கிட்ட மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளோட கேக் இப்போ பேக் ஆகி வந்திருக்குது. நான் இப்போ இது ஹாஃப் ஆக்கி இருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஐசிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டை பீஸையும் வச்சு மேலவா இன்னொரு ஐஸ்கிரீம் போட போகிறேன். இப்போ ஐசிங் போட்டாச்சு. இனி மட்டை லேயர் கேக்கு இது மேலே போட வேண்டியதான். ஸோ இந்த நொசில் தான், இந்த ஃப்ளவர் நொசில் மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன்.